ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க நித்தேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் த ரைஸ் ஆஃப் வீரத்தேவன் அனிமியோட 6th சாப்டர் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓப்பன் பண்ணால் விடிய காலையில் ஸ்கூலுக்கு வெளியில் எக்ஸைட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீச்சர் பேசிகிட்டு இருந்தார். டீச்சர் சொல்கிறாரு, நம்ம 2 days ஜேர்னி போக போகிறோம். அதுவும் சும்மாலாம் இல்லை, லேண்ட் ஆஃப் தமிழை பற்றி அற்புதமான விஷயங்களை படிக்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மியூசியத்துக்கு போக போகிறோம். அடுத்ததாக பிருகதேஸ்வரர் டெம்பிள், கடைசியாக சோழா பேலஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டும் நல்லா பேசிக்கிட்டும் பஸ்க்குள்ளே ஏறுறாங்க. கடைசியாக எல்லோரும் மியூசியத்தை ரீச் பண்ணிடுறாங்க. எல்லோரும் மியூசியத்துக்குள்ளே என்ட்ராகும் போது அங்கே இருக்கிற மியூசியம் கைடு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மியூசியம் கைடு எல்லாத்தையும் ஒரு கிராண்டான ஒரு நகையை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அது பழங்காலத்துடைய ஒரு பெரிய கிரீடம். இந்த க்ரௌன் கோல்டாலையும் டைமண்டாலையும் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி மியூசியம் கைடு சொல்கிறாரு. அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்ட கரிகால சோழனோட கிரீடம் தான் அது. அதுக்கப்புறம் கைடு ஒரு பெரிய மேப்பை ஒரு பெரிய போர்டில் விரிக்கிறாரு. அதுக்கப்புறம் மேப்பில் இருக்கிற இடங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கைடு ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு, இதுதான் லேண்ட் ஆஃப் ரைஸ், இங்கே தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டி சொல்கிறாரு. இந்த லேண்ட் ஆஃப் ரைஸ் நம்ம சோழ எம்பையரோட ஒரு பார்ட் தான். அதுக்கப்புறமும் ஒரு சில இடங்கள் சோழ எம்பையரில் இருக்குது, இன்னும் ஒரு சில இடங்களும் இருக்குது. லேண்ட் ஆஃப் இட்லிஸ், லேண்ட் ஆஃப் ஹேமர்ஸ், இந்த 3 சேர்ந்தது தான் இந்த சோழ எம்பையர் அப்படின்னு கைடு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கைடு இன்னொரு இடத்த காட்டி, இதெல்லாம் தான் லேண்ட்ஸ் ஆஃப் கோல்ட், லேண்ட்ஸ் ஆஃப் மூன், அதுக்கப்புறம் லேண்ட்ஸ் ஆஃப் பனானா, இதெல்லாம் பாண்டியன் எம்பையர் சைடு வரும். அதுக்கப்புறம் வெஸ்ட் சைடில் லேண்ட்ஸ் ஆஃப் ஸ்பியர், லேண்ட்ஸ் ஆஃப் காக்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் ஆஃப் மட்ஸ், இதெல்லாமே சேரா எம்பையர் சைடில் வரும். கைஸ், இந்த பேர் எல்லாமே க்ரியேட்டிவான பேர் தான். இதெல்லாம் எதுவும் ரியல்லாம் கிடையாது. இந்த பேர்லாம் க்ரியேட்டிவாக நாங்களாக யோசித்து வச்சது தான். ஓகே, இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் கைடு சொல்கிறாரு, இந்த எல்லா லேண்ட்ஸும் சேர்ந்தது தான் காண்டினென்ட்ஸ் ஆஃப் தமிழ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. கைட் சொல்கிறாரு, இதே மாதிரி இன்னொரு காண்டினென்ட்டும் இருக்குது, அதனுடைய பெயர் லேண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சஸ்பீஷியஸான சவுண்டை கேட்குறாங்க. அங்கே ஏதோ புதுசாக நிறையா ஷேடோஸ் தெரியுது. ஒரு சில மாஸ்க் போட்ட ராபர்ஸ் எல்லாரும் மியூசியமோட விண்டோஸ் எல்லாம் உடச்சிட்டு உள்ளே வராங்க. அங்கே இருந்த கிரீடத்தை அவங்க எடுக்கிறாங்க. அங்கே இருந்த விசிட்டர்ஸ் எல்லாம் பயங்கர பயத்தோடு அங்கேருந்து ஓடுறாங்க. கைட் சொல்கிறாரு, யாராச்சும் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்ககிட்ட இருந்து அந்த க்ரௌனை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டீச்சர் சொல்கிறாங்க, இது ஒரு மிஷினாக எடுத்துக்கிட்டு அந்த க்ரௌனை போய் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைட் ஆரம்பிக்குது. ஒரு ராபர் வெற்றி அட்டாக் பண்ண வரான். வெற்றி அதை பிளாக் பண்ணுறான். வீரத்தேவன் வெற்றிக்கு பின்னாடி இருந்து குத்துவரிசை கிக்க அந்த ராபர் மேலே யூஸ் பண்ணுறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ராசி பவர் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி அந்த ராபர்ஸை டிஃபீட் பண்ணி அவங்கள ட்ராப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ரைஸோட போலீஸ் எல்லாம் அந்த ராபர்ஸை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு போகிறாங்க. விசிட்டர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. கைட் சொல்கிறாரு, நம்ம மறுபடியும் ஹிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கைட் சொல்கிறாரு, இப்போ காட்டின சோழா எம்பையர் தான் கரிகால சோழன் ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். காவேரி ஆற்றுடைய வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு ஒரு உதவி செஞ்சார். ஏன்னா காவேரி ஆற்றோட வெள்ளத்தை யாருனாலையுமே நிறுத்த முடியல. ஒரு கரிகால சோழனே ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கைடு சொல்கிறாரு. எப்படின்னா, ஒரு டாக்டிக்கான கல்லணையை கட்டி தான் அந்த ஆற்றோடைய வெள்ளத்தை தடுத்து நிறுத்தினார். இது மட்டுமா, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணார் அப்படின்னு சொல்லி கைடு சொல்கிறாரு. அதனால தான் மக்கள் மூலயமா இந்த கிரீடத்தை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கைடு இன்னொரு விஷயத்தை காட்டுறாரு. கைடு என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் முருகருடைய வேல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முருகருடைய வேலா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் பாட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கைடு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வேல் லார்ட் முருகருடைய வெப்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லார்ட் முருகர் ஹிந்து மித்தாலஜியோட போரின் கடவுளும் அப்படின்னு சொல்கிறாரு. இருங்க, இவரோட முழு கதையை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கைலாச மலையில் சிவனுக்கும் பார்வதிக்கும் 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதல் குழந்தையோட பெயர் விநாயகர், 2வது குழந்தையுடைய பெயர் முருகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிவன் ஒரு நாள்
2 பேர்த்துக்கும் ஒரு போட்டி வச்சார். சிவன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முருகர் வந்து இந்த உலகத்தை சுற்றி வர்றதுக்காக போகிறாரு. ஆனால் விநாயகர் சிவனையும் பார்வதியும் மட்டும் சுற்றி வந்துட்டு, என்னோட பெற்றோர்கள் தான் என்னோட உலகமே அப்படின்னு விநாயகர் சொல்கிறாரு. அதனால் சிவன் வந்து விநாயகர் தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஞானப்பழத்தையும் விநாயகருக்கே கொடுத்துட்டாரு. முருகர் சுற்றி வந்துட்டு பார்க்கும்போது இதெல்லாம் அநியாயம், கோச்சிட்டு யார் பேச்சையும் கேட்காம பூமிக்கு வராரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடமான காண்டினென்ட்ஸ் ஆஃப் தமிழை உருவாக்குனதே அவர் தான். ஏன்னா அவர் தான் தமிழகத்தோடைய கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. முருகர் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு அவரோட எனர்ஜி எல்லாம் பாஸ் பண்ணுறாரு. அப்படி உருவானது தான் இந்த ராசி பவர், அதுக்கப்புறம் இந்த தமிழ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. காய்ஸ், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் க்ரியேட்டிவான திங்ஸ் தான். ஒரு சில ஸ்டோரிஸ் வேணால் ரியலாக இருக்கலாம், பட் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து க்ரியேட்டிவாக தான் பண்ணியிருக்கோம். கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ கைட் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு. இப்படித்தான் வந்து வெற்றியன்ஸ் உருவானாங்க. சேர, சோழ, பாண்டிய அப்படிங்கிற முப்பெரும் எம்பையர்ஸு இப்படித்தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே இருக்கிற தமிழ் கல்வெட்டுலாம் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சேர, சோழ, பாண்டியர்களை பற்றி டீப்பாக அந்த கல்வெட்டு மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் மியூசியத்துக்கு வெளியில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கைடு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை தேங்க் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. பஸ்ஸில் போகும்போது நல்லா இந்த முருகரை பற்றியும் சேரர், சோழ, பாண்டியர்களை பற்றியும் நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு நல்லா ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து டீச்சர் சொல்கிறாரு, நெக்ஸ்ட்டு நம்ம பிருகதேஸ்வரர் டெம்பிளுக்கும் சோழா பேலஸ்க்கும் போகிறோம் அப்படின்னு அங்கேருந்து சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் முடிவடையுது. நம்மளுடைய வீடியோவும் முடிவடையுது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.